தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கல. அவர் கூட விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எந்த கட்சியும் வரல. எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கட்சியாவே மதிக்கல அப்படி இப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாலலாம். அதுக்கு நான் என்ன ரிப்ளை கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கூட்டணி யார் திரும்ப வைக்கணும்? எப்பா நம்மளுக்கு ஓட்டே இல்லப்பா, நம்ம கட்சியில ஓட்டே இல்லப்பா, வெளி கட்சி வந்தாதான்ப்பா நம்மளுக்கு ஓட்டு, நிறைய கும்பல் சேருங்கப்பா அப்படின்னு சொல்றானுங்களே அப்படின்னு நினைக்கிறானுங்களே. அந்த மாதிரி பயப்படுறவங்க தான் கூட்டணி வைப்பாங்க. எங்களுக்கு எங்க ஆளுங்களே போதும், நாங்க உண்மையாவே இருக்கிறோம், எங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, நாங்க தனியா நின்னாலே ஜெயிப்போம் அப்படின்ற கான்பிடன்ஸ் இருக்குது பாருங்க. அவன் கூட்டணியே வைக்க மாட்டான். இதுதான் உண்மை. நீங்க எப்படி நினைச்சுனீங்கன்னா கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டுல ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கழிப்பு விட்டாங்க. அது எவன் கண்டுபிடிச்சாலும் தெரியல. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. கூட்டணின்றதே நம்மளுக்கு ஆள் பலம் இல்ல, ஓட்டு பலம் இல்ல, நம்மளுக்கு யாருன்னா சேர்ந்தாதான் நம்மளால ஜெயிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பயத்துல இருப்பானுங்கல்ல, அவங்க எல்லாம் வைக்கிறதுதான் அந்த கூட்டணி. ஓகேங்களா? தனியாவே நம்மளுக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம், எதுக்கு கூட்டணி வைக்க போறாங்க? அதுவும் கொள்கை எல்லாம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது, நம்மள மக்கள் நம்புறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எதுக்கு கூட்டணி வைக்க போறாங்க சொல்லும் பார்க்கலாம். சோ அவங்களுக்கு கூட்டணி அவசியமே கிடையாது. அவங்க தனியா நின்னாலே ஈஸியா ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். சோ கூட்டணிக்கும் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. முடிஞ்ச வரைக்கும் தனியா நிக்கிறது தான் பெஸ்ட். அப்பதான் அந்த கட்சியில் சம்பந்தப்பட்ட எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் நல்லதும் நடக்கும், அவங்கள சார்ந்த மக்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். அதே மாதிரி ஒட்டுமொத்த மக்களுக்கும் அவங்க ஃபுல் கண்ட்ரோலா இருந்து தனித்து நின்று இருந்து எல்லாருக்குமே நல்லது பண்ணுவாங்க. அது ஒருத்தரோட அட்வைஸின் பிரகாரம், அதாவது அந்த கட்சியினோட தலைவரோட வழிகாட்டுதலின் படி நல்லது எல்லாருமே கரெக்டா பண்ணுவாங்க. இப்ப நீங்க கூட்டணியில வச்சுக்கோங்களேன், இப்ப இவன் சொல்றதை இன்னொருத்த கேட்க மாட்டான், அந்த கட்சிக்காரன் சொல்றது இன்னொருத்த கேட்க மாட்டான். முதல்ல அது கொலாசாதான் போகுமே தவிர கூட்டணின்றதே ஒரு வேஸ்ட், ஒரு சதின்னு கூட நான் சொல்லுவேன். சோ கூட்டணி நம்பிலாம் எந்த கட்சியும் இல்லை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் தமிழர் அந்த மாதிரி இருந்திருக்காங்க. சோ அவங்கள உண்மையாவே பாராட்டுறாங்க, சூப்பர், அந்த மாதிரிதான் இருக்கணும். சோ அந்த வகையில தான் இப்போ தாவேகாவும் இருக்கிறாங்க. சோ அவங்களே தாராளமா பாராட்டலாம். அவங்கள அப்படியே கூட்டணி இல்ல, நீங்க வேலைக்காக மாட்டீங்க சொல்லிட்டு ஒதுக்குற அளவுக்கு எல்லாம் அது மோசமான கட்சியெல்லாம் கிடையாது. ரெண்டுமே புது கட்சிங்க. சோ ரெண்டுமே தனித்து நிக்கிறது ஒரு கெத்து. அது கூட தெரியாம அந்த தனித்து நிக்கிறதுக்கு தெம்பு இல்லாதவங்கலாம் இதை கலாய்க்கிறான் பாருங்க. அதுதான் என்னால தாங்கவே முடியல. சோ அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா இது கலாச்சிங்கன்னா கலாய்க்கிற உங்களுக்கு தான் அசிங்கம். ஓகேங்களா? கூட்டணி வச்சு நிக்கிறீங்க பாத்தீங்க, நீங்க தான் அசிங்கம். தனியா நிக்கிறவங்க தான் கெத்து. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. கூட்டணியே ஃபர்ஸ்ட் ஒரு வேண்டாத வேஸ்டான ஒரு வேலைதான் இந்த கூட்டணின்றது. ஏன்னா கூட்டணின்னா என்ன தெரியுமா? உன்னோட கொள்கையோ என்னோட கொள்கையோ ஒத்து போகுது, வா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கல அப்படின்னு சொல்றதுதான் கூட்டணி. ஆனா அந்த மாதிரி பயணிக்கிறவங்க நீ எதுக்கு தனித்தனி கட்சியா இருக்கிற? ஒன்னா மிக்ஸ் ஆயிரு, சீமான் சொல்ற மாதிரி ஒன்னா மிக்ஸ் ஆயிருங்க. அந்த மாதிரி இருக்க மாட்டீங்க, தனித்தனி கட்சியா இருக்குது. ஆனா ஆள் பலம் சேர்க்கறதுக்கு கூட்டணி போட்டுக்கிறீங்க. அது ஒரு வேஸ்ட். அது ஒரு சரிப்படா எடுபடாத ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். சோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தனியா நிக்கிறது தான் எப்பவுமே கெத்து. சோ கூட்டணின்ற விஷயத்துக்கே உள்ள வராதிங்க. அதுவும் அந்த மாதிரி வைக்கிறவங்க தனித்து நிக்கிறவங்க பார்த்து கலாய்க்காதீங்க. அதாவது இவங்கதான் தனித்து நிக்கிறவங்க தான் கூட்டணியை பார்த்து கலாய்க்கணும் தவிர, கூட்டணி வச்சுக்கிறவங்க தனித்து நிக்கிறவங்க பார்த்து பொறாம பண்ணணும். பரவாயில்லையே தனித்து நிக்கிறாங்களே சொல்லிட்டு, புரியுதுங்களா? அதனால தாவேகாவை கலாயத்துக்கு யாருமே தகுதியும் இல்லை. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை கலாயத்துக்கு கூட யாருமே தகுதியே இல்லை. இவங்க ரெண்டு கட்சியுமே தனித்து நின்று மாசா நிக்கிறாங்கன்றதான் இந்த வீடியோ மூலமா நான் சொல்லிக்கிறேன்.